வீட்ல ஒரு பொருள் வச்சா வச்ச லக்குல இருக்கா? நான் ஒரு லக்குல வைக்கிறேன், எங்க வீட்டுக்காரர் வேற லக்குல மாத்தி வைக்கிறாரு. என்னடி சசி, ஏன்டி அழுதுகிட்டு இருக்க? அடியே சசி, என்னன்னு சொன்னாதானே தெரியும், சும்மா அழுதுகிட்டே கிடக்காவ. அழுதுறியா? அவ விட்டு பட்டாசு நீங்க கேட்ட அவ எப்படி கொடுப்பா? நான் யாரோ உன்னைய அடிச்சு விட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏடி, போன வருஷம் வாங்கி கொடுத்த வெடியை என்னடி செஞ்ச நீ? பக்கத்து வீட்டுல போட்டு வெடிச்சு அவங்க வீடே எரிஞ்சு போச்சு. தீபாவளி அதுவும் அவங்க வந்து நம்மளை கிழிச்சதான் மிச்சம். திரும்பியும் பட்டாசு கேக்குறா. இப்ப யார் வீட்டை கொளுத்த போறான்னு தெரியலையே. அம்மா, நான் அப்ப சின்ன பிள்ளையில வெடிக்க தெரியாம வெடிச்சு பக்கத்து வீட்டுல எரிஞ்சு போச்சு. இப்பதான் நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன்ல, அதெல்லாம் பார்த்து பக்குவமா நான் வெடிப்பேன். எனக்கு இப்ப வெடி வேணும், எனக்கு வெடி வேணும். இல்லைன்னா நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன். அதெல்லாம் முடியாது முடியாது, போய் வேற வேலை இருந்தா போய் பாரு. நான் சொல்றதே நீ கேட்க மாட்டியா? ஏன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீங்க வெடி வாங்கி தாங்க, வெடி வாங்கி தந்தா தான் நான் அழுகை நிப்பாட்டுவேன். இல்ல நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். சரி சரி, அழுகாதடி, நான் வாங்கி தரேன். சரி, அப்ப வாங்க கடைக்கு போய் வெடி வாங்கிட்டு வந்துருவோம். என்னது, இப்பயே கடைக்கு போக? காசுலாம் வேணும்ல, உங்க அப்பா வரட்டும்டி. எனக்கு தெரியாது, எனக்கு இப்பயே எனக்கு பட்டாசு வேணும். வாங்கி தாங்க அம்மா, வாங்கி தாங்கம்மா. ஏடி சசி, என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காத. நினைச்ச உடனே வாங்க முடியுமா? அப்பா வந்த உடனே காசை வாங்கிட்டு தானே போக முடியும். எனக்கு வேற வீட்ல வேலை கிடக்கு. வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு தான் கேட்கறாள. ஒழுசு ஒரு உதவி செய்யறாளா? சசியோட அப்பாவை சொல்லணும், அவர் தான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கார் பிள்ளைய. கூடாது. அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலை வாக்குறாங்க, வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம கிட்ட எங்க இருக்கு சொல்லு? இவன் நினைச்சதை எல்லாம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாம் வாங்க முடியும். நானே இன்னும் தீபாவளி செலவுக்கு உங்க அப்பா இன்னும் காசு கொடுக்கலன்னு இருந்துகிட்டு இருந்தா, இவ அது வேணும் இது வேணும்னு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கா. அப்ப எனக்கு பட்டாசு வாங்கி தர மாட்டீங்களா? இங்க பாருடி சசி, உனக்கு நான் பட்டாசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லல. உங்க அப்பா வரட்டும், வந்தோடனே காசை வாங்கிட்டு போவோம். அழுகாதடி. அப்பா நினைச்ச நேரம் வரவே மாட்டாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னு சொன்னா அப்பா லேட்டா வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இங்க சத்தம்? வெளியில வரைய சத்தம் கேக்குது. எல்லாம் உங்க பொண்ணாலதான். என்னை வேலையே செய்ய விட மாட்டா. வெடி வேணுமா அவளுக்கு? வெடி வாங்கி கொடுங்க அவளுக்கு. அம்மாடி சசி, அழுகாத மக்களே. அப்பாட்ட கேட்டா நான் வாங்கி தர போறேன். அழுகாதம்மா. அம்மாடி சசி, உனக்கு நான் அப்பா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் பைக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வாமா. எனக்கு வேணாம். எனக்கு ஏதாச்சும் திங்கிற பொருள் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு வெடி தான் வேணும். மக்களே, அப்பா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? போய் என்னன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. இந்த தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு பொருள் எதுவுமே இல்லங்க. காசை கொடுங்க, மளிகை ஜாமான் வாங்க. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சுட்டா. ஐ ஜாலியா.
கிடைக்க வெடியை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிய. இப்போ இதான் ரொம்ப முக்கியமோ? அட விடு வசந்தி, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டேன், பைக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களாங்க மளிகை பொருட்களே? ஆமா வசந்தி, ஆபீஸ்ல போனஸ் போட்டாங்க, அதான் மளிகை பொருட்களும் வெடியும் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போய் புது Dress எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துருவோம். சரிங்க சரிங்க. அத்தாடி, இப்பதான் வசந்தி மூஞ்சியில சிரிப்பே வருது. உங்க அப்பான்னா அப்பாதான், நான் கேட்காமயே எனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா. மக்களே, போதுமா வெடி, இன்னும் வேணுமா? இதே போதும்பா. எனக்கு பூமாரி வெடியே தராம என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தா, நான் அவ முன்னாடி போய் வெறுப்பேத்துவேன் பாருங்க. மக்களே, வெடி வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் மக்களே, கொஞ்சம் கொஞ்சமா வெடி, சரியாமா? சரிப்பா. என்ன வசந்தி, உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க ஆமாங்க, நாளையில இருந்து தீபாவளி பலகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல பட்டாசு எல்லாம் வாங்கிட்டோம். உங்க வீட்ல வாங்கியாச்சான்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி தீபாவளி. ஏய் கபிலு, நானும் அப்பதிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ செல்லையே நோண்டிக்கிட்டு இருக்க. எனக்கு தாடா கொஞ்சம். ஏய் பூமாரி, நான் இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சேன், காலையில இருந்து நீ தானே பாத்துக்கிட்டு இருக்க. உடனே வந்துருவாங்க செல்ல வாங்குறதுக்கு. ஏய் கபிலு, நான் ஒண்ணு செல்ல நோண்டறதுக்கு வாங்கலடா, என் ஃப்ரெண்ட்கிட்ட டவுட் கேட்கணும்டா, குடுறா கொஞ்சம். ரொம்ப பண்ணாதல பூமாரி, நான் செல்ல பார்க்கும்போது தான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட டவுட் கேட்ப நீ. நானே நாளைக்கு ஸ்கூல் திறந்துருவாங்கன்னு வருத்தத்துல இருக்கேன். ஒரு தீபாவளினா ஒரு 10 நாள் லீவ் விட்டாதானே நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் ஆகிருக்கும். நமக்கு தான் தீபாவளிக்கு 4 நாள் லீவ் விட்டால, அப்புறம் என்னடா? ஆமா, 4 நாள் லீவ் விட்டாத. எப்பயுமே சனி ஞாயிறு லீவு தான், தீபாவளிக்கு அரசு விடுமுறை. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் அள்ளி கொடுத்துருக்காங்க. நான் எவ்வளவு ஹோம்ஒர்க் தான் செஞ்சு முடிக்கிறது? நம்மளும் மனுஷர் தானே. ஆமாண்டா கபிலு, ஒரு நாள் தான்டா எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க, எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க கபிலு. தீபாவளி டயத்துல யாராவது ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களா? தீபாவளி எப்ப நல்ல வெடி வெடிப்பாங்களா? அதை விட்டு ஹோம்ஒர்க் உட்காந்து எழுதுவாங்களா? கபிலு, நான் உன்னை பேக்குன்னு நினைச்சேன், நீ தெளிவா தான்டா கேக்குற. இங்க பாரு பூமாரி, நம்ம சொல்ல முடியுமா தீபாவளிக்கு நீங்க ஸ்கூலுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு? ஆனா தீபாவளி அப்ப மட்டும் நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நம்மளும் பாவம் தானே, சின்ன பிள்ளைய தானே, நம்மளும் தீபாவளிக்கு என்ஜாய் பண்ண வேணாமா? நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குறதுல டீச்சர்களுக்கு ஒரு சந்தோஷம். கபிலு கபிலு, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஒழுங்கா ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிரு, இல்லைன்னா டீச்சர்ட்ட பூசை தான் வாங்குவேன். இந்த ஸ்கூல நினைச்சாதான் கடுப்பா இருக்கு, ஏன்டா ஸ்கூல வைக்கிறாங்கன்னு. நாளைக்கு வேற தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னது, நாளைக்கு தீபாவளி ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருக்காங்களா? என் ட்ரெஸ் பூரா அழுக்கா கிடைக்கே. அம்மா அம்மா. என்னடா கபிலு, ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு கிடக்க? அம்மா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குமா, நாளைக்கு தீபாவளி ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னாங்க. ஆமாமா, எனக்கும் போட்டுட்டு வர சொல்லிருக்காங்க, துவைச்சு வைங்க. ஏண்டி, நேத்து தான் அடி போட்டுருக்கீ, அதுக்குள்ளேயே துவைக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, வெடி வெடிச்சதுல என் Dress ரொம்ப அழுக்கா இருக்குமா, துவைச்சு தாங்கம்மா, அப்பதான் நாளைக்கு நான் ஸ்கூல் போக முடியும். அதான் நேத்து நான் சொன்னேன்ல, பட்டாசு வெடிக்கல சின்ன ஷார்ட்ஸா போட்டுக்கணும், நம்ம சொல்றது எங்க கேக்குதுங்க? அதான் இன்னொரு புது Dress இருக்குல, அதை போட்டுட்டு போ, உனக்கு எத்தனை Dress வாங்கினாலும் பத்தாது. அம்மா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பலகாரம் கொண்டு போகணுமா? சரி மக்களே, எடுத்துட்டு போமா. ஏல பூமாரி, அம்மா செஞ்ச பலகாரத்தை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க போறியா? ஆமாடா கபிலு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க அம்மா செஞ்ச முந்திரி கொத்து சூப்பரா இருக்கும், எடுத்துட்டு வான்னு சொல்லுச்சுங்க. டேய் கபிலு, உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தீபாவளி பலகாரத்தை கொண்டு போய் குடுறா. இல்லம்மா, வேணாம்மா வேணாம்மா, எனக்கு ஒரே ஒரு முந்திரி கொத்து மட்டும் கொடுங்கம்மா, எனக்கு பிடிக்காத பையன் இருக்கான், அவனுக்கு தான் நான் கொடுப்பேன். என்னது, உனக்கு பிடிக்காத பையனுக்கு போய் கொடுக்க போறியா? தீயடி பூமாரி என் மயனே. ஆமாம்மா,
என்கிட்ட ரொம்ப நாளா சேட்டை காட்டிக்கிட்டே இருக்கான். உங்க வீட்டு முந்திரி கொத்தை எடுத்துட்டு போய் மாதிரி அவன் தலையில போட்டேன்னா அவன் மண்டை உடைஞ்சிரும்ல. அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பத்திகளாமா உங்க வீட்டு முந்திரி கொத்து அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்றாமா. அவ்வளவு மோசமாவா இருக்கு என் தீபாவளி பலகாரம்? தீபாவளி பலகாரம் உங்களுக்கா செஞ்சேன்ல, இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியே. அம்மா அம்மா நான் சும்மா தான் சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நோ டென்ஷன். ஏய் கபிலு, அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல. அம்மா பலகாரத்தை போய் இப்படி சொல்லிட்டியடா. அம்மா நம்மளுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க தெரியுமா? இதை என்ன நம்மள போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா? நம்ம சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோம். என்னல பூமாரி, என்னை மாட்டி விட பாக்குறியா? நீங்க செஞ்ச தீபாவளி பலகாரம் எல்லாமே நல்லதாமா இருந்துச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனாலும் அம்மா விட்டு தீபாவளி பலகாரம் நல்லா இல்லைன்னு நீ சொல்லிருக்க கூடாது. ஏய் பூமாரி, என்னை மாட்டி விடுற மாதிரி பேசுனீன்னா உனக்கு பூசையை போட்டுறேன் பாத்துக்க. அவளை ஏன்டா நீ திட்டிக்கிட்டு இருக்க? நீ சொன்னது உண்மைதானே? அதான் உன் மனசுல உள்ளது வாய் வெளியே வந்துச்சு. அம்மா ராஜமாதா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க. பூமாரி சும்மா உட்கார்ந்து அரட்டை எடுத்துக்கிட்டு தானே கிடக்காத. 2-3 பலகாரத்தை எடுத்து வச்சு வள்ளு வதக்கு தின்னாதானே. அம்மா எனக்கு முறுக்கு எடுத்து தாங்கம்மா. புட்டு அடிக்கி வச்சிருக்கு, எடுத்து தின்னாதானே பிள்ளைய. கையில கொடுத்தாதான் நின்பாக. அம்மா எனக்கு முறுக்கு எடுத்துட்டு வாங்கம்மா. சரி இந்த போய் எடுத்துட்டு வாரேன். பூமாரி நீ சரியான ஆளுதான். அம்மாட்ட நல்லா மாட்டி விடுற. ஏதோ என்னால முடிஞ்சது செய்ய வேணாமா? எப்ப பார்த்தாலும் என்னை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்க. அம்மா அம்மா அடிக்கிறேன் பாருங்கம்மா. இங்க பாரு பூமாரி, என்கிட்டலாம் வச்சுக்காத. என்ன இங்க சத்தம்? இங்கிட்டு போயிட்டு வாரதுக்குள்ளே அடிபுடி சண்டை நடக்கும். பாருங்கம்மா, நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். என்னை கபில் மண்டையிலே கொட்டுறான். அம்மா நான் ஒண்ணுமே செய்யலம்மா. நீதானே? நம்பிட்டேன். இந்தாங்க முறுக்க தின்னுபிட்டு அப்புறமாட்டி அடிபுடி சண்டை நடத்துங்க. அம்மா செஞ்ச முறுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கு. வாயில வச்சோனே கரையுது. நல்ல டேஸ்டா செஞ்சிருக்கீங்களே அம்மா, சூப்பரா இருக்கு. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. இதுக்கு பக்கத்துல நின்றாலே நம்மள வேலை சொல்லியே கொள்ளுதுங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது முறுக்கு எடுத்துட்டு போறேம்மா. ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் தாங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன். எங்க அம்மா செஞ்ச முறுக்கு எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவேன். சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தீபாவளி பலகாரம் தாரேன். உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் போய் கொண்டு போய் கொடுங்க. தீபாவளி முடிஞ்சு சந்தோஷமாவா இருக்க முடியுது? ஹோம்வொர்க் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எப்ப முடிக்கிறது? ஒரு மிஸ் ஹோம்வொர்க் கொடுத்தா பரவாயில்ல, இருக்கிற எல்லா மிஸ்ஸும் ஹோம்வொர்க் கொடுத்தா நான் எப்படி எழுதுறது? டேய் கபிலே, என்னடா இன்னும் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு, வா சீக்கிரம் போவோம். குமாரி ஒரு 5 நிமிஷம் இருடி. இங்க பாருடா கபிலே, ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சுனா வெளியிலே நிக்க வச்சிருவாங்கடா. இந்த ஒரு 5 நிமிஷம் தான். கைச்சுவோ எம்இ ஹோம். 5 நிமிஷம் சொல்றேன். நான் ஸ்கூலுக்கு வர மாதிரியே தெரியல. ஏய் கபிலே, எழுதிட்டியாடா? மணி ஆச்சுடா, வாடா சீக்கிரம். ஏல நான் எழுதிக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? உனக்கு லேட் ஆயிடுச்சுனா நீ ஸ்கூலுக்கு போ, நான் பைய வருவேன். ஏய் கபிலே, நேத்து நான் சொன்னேன்ல ஹோம்வொர்க்லாம் முடி அப்படின்னு. நேத்து பூரா செல்ல பார்த்து போட்டு இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்.
இருக்காங்க. ஏடி பூமாரி, அம்மாட்ட சொல்லாதடி, அம்மா என்னை திட்டுவாங்க. டீச்சர் நான் ஒழுங்கா ஹோம்வொர்க் செஞ்சுட்டு வரலன்னு சொல்லிட்டு என்னை 100 தாட்டி எழுதிட்டு வர சொல்லிருக்காடி பூமாரி. அதான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இம்போசிஷன். ஒரு ஹோம்வொர்க் ஒழுங்கா செஞ்சுட்டு போக தெரியாது உனக்கு? அறிவு கெட்டவனே. இரு, உன்னையெல்லாம் அம்மாட்ட மாட்டி விட்டாதான் சரியான புத்தி வரும். எம்மா எம்மா இங்க வாங்கம்மா. ஏண்டி மணியாச்சு, என்னடி இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீ? ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையாடி? எம்மா கபில் ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணாதனால மிஸ் வந்து பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்கம்மா. 100 தாட்டி எழுதிட்டு வர சொல்லிருக்காங்க. டேய் கபில், ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்குது, இப்பதான் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க. 4 நாள் லீவ் விட்டாங்கல்ல, அப்ப எழுத வேண்டியதானே? ஆடு யாழி மாதிரி ஆடிக்கிட்டு கிடந்த. எம்மா ஒரு 5 நிமிஷம்மா, நான் எழுதி முடிச்சிருவேம்மா. நீ எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறியா இல்ல பூசைய போடவா? நம்ம வீட்ல வச்சு எழுதலாம் நினைச்சா அம்மா அடிக்குறாங்க, ஸ்கூல்ல வச்சு எழுதலாம் நினைச்சா டீச்சர் அடிக்குறாங்க. நம்ம என்னதான் செய்யறது? டேய் கபில், உன்னால பூமாரிக்கு லேட் ஆகிட்டு இருக்குடா. இப்ப கிளம்பறியா இல்லையா? அம்மா எனக்கு மட்டும் ஆசையாம்மா எழுதணும்னு. எழுதாம போனா டீச்சர் அடிப்பாங்கம்மா. ஏண்டி பூமாரி, நீ நாச்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி. அவன் எழுதணும் சொல்லிட்டு இருக்கான்ல, எழுதி முடிச்ச உடனே நீ போயேண்டி. ஆமா, அவன் புக்ல உள்ள பாடத்தை எழுதிக்கிட்டு இருக்கான். அவன் ஹோம்வொர்க் ஒழுங்கா எழுதாதனால மிஸ் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. அத உட்கார்ந்து மாங்க மாங்கன்னு எழுதிக்கிட்டு இருக்கான். இந்த பூமாரி நம்மள நல்லா மாட்டி விட்டாலே. நான் கேக்குறப்பெல்லாம் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்க. யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்க நீ? எம்மா நான் ஆசைப்பட்டாம எழுதிக்கிட்டு இருக்கேன். மிஸ் கொடுத்து எழுத சொல்றாம்மா. நீ ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணிட்டு போயிருக்க மாட்ட, அதனால இம்போசிஷன் கொடுத்திருக்காங்க. அம்மா இவனை ஒழுங்கா நீங்க கண்டிக்காம விட்டா இவன் ஃபெயில் ஆயிருவாமா, பாத்துக்குங்க. ஏல பூமாரி, இம்போசிஷனுக்கும் பாஸ் ஆகிறதுக்கு என்னடி சம்பந்தம்? ஏண்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா நான் உங்க புள்ளம்மா, நான் ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆயிருவேம்மா, நம்புங்கம்மா. ஆமா, நம்பினால தான் என் தலையில முளை அரைச்சிக்கிட்டு இருக்கேன். மிஸ்ஸுக்கு என் மேல ஏதோ ஒரு கோவம், அதனால இம்போசிஷன் கொடுத்துட்டாங்க. உன் புள்ள மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அவனை வந்து கோழி மூட்டிக்கிட்டே இருக்க? போய் பையடி, ஸ்கூலுக்கு கிளம்ப. ஆமா, நீங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதே நம்பிக்கிட்டு இருங்க, அப்புறம் ஃபெயில் ஆகும்போது வருத்தப்படுங்க. அம்மா நான் ஏமா ஃபெயில் ஆக போறேன்? நான் உங்க மயமா, ஃபெயில்லாம் ஆக மாட்டேன். அத்தாடி என்னமா நடிப்பு நடிக்கிறான். நடிச்சு நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டி ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு குதிச்சிட்டு கிடந்த? போய் கிளம்புடி. வாட்டர் பாட்டில் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்புடி. ஆமா, அவனுக்கு செல்லம் கொடுத்து நீங்க கெடுத்து வச்சிருக்கீங்க. எப்படியோ போய் தொலைங்க. அவ கடக்கா, நீ ஸ்கூலுக்கு கிளம்புமா, மணியாச்சு. பாக்ஸ் வாட்டர் கேன் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிம்மா. அப்பாடா, இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் முடியலடா சாமி. நம்மளும் எழுதிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்ச பாடா இல்லையே. நான் இனிமேல் ஹோம்வொர்க் எழுதி வருவேன். என்ன வார்த்தையா கொடுத்திருக்க வேண்டியதானே, இவ்வளவு பெருசா இருக்கு. நான் இனிமேல் ஹோம்வொர்க் எழுதி வருவேன். அப்பாடா, ஒரு வழியா 95வது எழுத போறோம்ப்பா. ஏய் ஸ்கூலுக்கு வாடா. இவளோட இம்சை தாங்க முடியல. இதுக்கு மேல இருந்தா நம்மளுக்கு பூசைய போட்டுருவா. போய் ஸ்கூல்ல எழுதிக்கிருவோம். அம்மா அம்மா, ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? நாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்ல, எங்களை கிளப்பி விடாம வெளியில என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, அதான் உங்களை எல்லாம் கிளப்பி விட்டாச்சு. பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சாச்சு, தண்ணியும் புடிச்சு வச்சாச்சு. இதுக்கு மேல நீங்க தானே ஸ்கூலுக்கு போகணும். எத்தனை நேரம் வெளியில நின்று பேசுனதுக்கு என்ன பேச்சு பேசுறா? எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு பேச வேண்டியதானே? அதுக்குள்ளேயும் போய் பேசணும். ஏடி, பக்கத்து வீட்டு வசந்தி மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னா, பாரிகளான்னு கேட்டா, இது ஒரு குத்தமாடி? அம்மா, பிள்ளையெல்லாம் தீபாவளி பலகாரம் கொண்டு வர சொல்லுச்சு அம்மா, எடுத்து தாங்கம்மா. அதான் நேத்தே சொன்னீலடி, எடுத்து கட்டி வச்சிருக்கேன்டி, போய் எடுத்துட்டு போ. அம்மா நீங்க எடுத்து தாங்கம்மா, எனக்கு இந்த ஒரு நோட்டை காண, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா, இவளுக்கு எடுத்து கையில கொடுத்து போயிட்டு வாமான்னு சொல்லணும். எங்க அந்த நோட்டையே காணோம்?
இருக்கேன். அடியே, நேத்து ரூம்ல போய் படிச்சிட்டு இருந்தீல, அங்க ஒரு நோட் கிடக்குடி. ஆமா, நேத்து நான் படிச்சிட்டு ஆட்டே வச்சிட்டேன் போல இருக்கு. அம்மா எடுத்து தாங்கம்மா. அடியே, எனக்கு எந்த நோட்டும் தெரியாது, ஆனா ஒரு நோட் கிடந்துச்சு, நீ போய் எடுறி, எனக்கு வேலை கிடக்கு. தீபாவளி பலகாரம் 3 கவர்ல போட்டிருக்கேன், உனக்கு தேவையான ஆட்களுக்கு கொடுத்துக்க, மறந்துடாம எடுத்துட்டு போயிரு. சரிம்மா. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகிட்டு இருக்கு, போய் என் நோட்டை எடுத்துட்டு வரேன். ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ஸ்கூலுக்கு போறதுக்குள்ளே விடிஞ்சிரும்பா. ஏல பூமாரி, சீக்கிரம் வாழ ஸ்கூலுக்கு. அப்பதான் என்னமோ பறந்த ஸ்கூலுக்கு போகணும் போகணும்னு, இப்ப என்னமோ நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இது என்னது, மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கு? குப்பையை கொண்டு வந்து யாராச்சும் சோபால வைப்பாளா? ஏய், எதுக்குடா இப்ப தூக்கி எறிஞ்ச? நீ எதுக்கு குப்பையெல்லாம் கொண்டு வந்து சோபால வச்சுக்கிட்டு இருக்க? ஏய், அது என்னது குப்பையா? தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் என் ஃப்ரெண்டுகளுக்காக கொடுக்க அம்மாவை எடுத்து வைக்க சொன்னேன், இப்படி தள்ளி வச்சிட்டு கிடக்க. ஏல, இவ்வளவு பலகாரத்தையுமா உன் ஃப்ரெண்டு திங்கிங்க? தீபாவளி பலகாரம்னா 1 2 கொடுக்கணும், இப்படி என்ன அள்ளிக்கிட்டு போறவ? அது என்ன கடையா வைக்க போகுது? ஆமா, இப்படி பலகாரம் கொடுத்தாதான் நம்ம அம்மா எவ்வளவு பலகாரம் செஞ்சிருக்கான்னு அவளுக்கெல்லாம் தெரியும். ஏண்டி பூமாரி, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம என்னடி சண்டை போட்டுட்டு கிடக்க? அம்மா, நீங்க கொடுத்த தீபாவளி பலகாரத்தை தள்ளி விட்டுட்டாமா. அபிலே, ஏன்டா இப்படி செய்யற? அம்மா, அவ ஃப்ரெண்டுக்கு கொண்டு வரதுக்கு பலகாரத்தை எவ்வளவு அள்ளி வச்சிருக்கான்னு நீங்க பாத்தீங்களா? நான் தான் மக்களே கொடுத்தேன், உனக்கு தேவைன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போ. எனக்குலாம் வேணாம். இவ என்ன படிக்க போறாளா திங்க போறாளான்னு எனக்கு தெரியல. தின்னி மூட்டை. நான் அம்மா சுட்ட பலகாரத்தை வீட்ல இருந்து கொண்டு போய் திங்கிறேன், உனக்கு என்ன? ஒன்ன மாதிரியா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் தான் கேட்டு திங்கிறதுக்கு? நான் வீட்ல சுட்ட பலகாரத்தை எடுத்துட்டு போய் திங்கிறேன், அதுக்கு எதுக்கு உனக்கு வயிறு எரியுது? ரொம்ப பேசாதல, அப்புறம் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் பாத்துக்க. ஆமா, நீ கூட்டிட்டு போகாட்டி எனக்கு வழி தெரியாது பாரு. நீங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளேயும் நான் ஒரு வழி ஆயிருவோம் போல இருக்கு. ஸ்கூலுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, போங்கடிங்கிட்டு. சரி, கொடுங்க தீபாவளி பலகாரத்தை. என்ன நடந்தாலும் சரி, ஆனா தின்னி பண்டாரம் கவர்ல தான் கண்ணு குறியா இருக்கு. ஆமாண்டா, எனக்கு கவர்ல தான் கண்ணு குறியா இருக்கும். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா ஸ்கூலுக்கு. அம்மா, நானும் போயிட்டு வரேன். பார்த்து போங்க மக்களே. ஏய் பூமாரி, சர்மி, வெடிலாம் வெடிச்சிங்களா? ஆமாண்டி மீனா, நிறைய வெடி வெடிச்சோம், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? ஆமா, எங்க அக்கா வீட்ல இருந்து அக்கா பிள்ளைகள்லாம் வந்திருந்துச்சு, நிறைய வெடி வச்சு நல்லா கொண்டாடணும். ஆமா மீனா, நீ வெடி வெடிச்சியா? ஆமா, கொஞ்ச நேரம் வெடி வெடிச்சிட்டு நாங்க பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் நல்லா ஜாலியா விளையாண்டோம். ஏண்டி பூமாரி, நீங்க எங்க வெளியில போக மாட்டீங்களா? இல்லடி மீனா, தீபாவளியை நாங்க வீட்ல தான் கொண்டாடுவோம். தீபாவளியை வீட்ல கொண்டாடிட்டு அடுத்த நாள் தான் நாங்க எங்கேயாச்சும் போவோம். தீபாவளியை கொண்டாடிட்டு அடுத்த நாள் எங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனேன்டி. அங்க சுதா மிஸ்ஸை நான் பார்த்தேன். என்னது, சுதா மிஸ்ஸை பாத்தியா? பார்த்தா பேச வேண்டியதானடி? எனக்கு ஒரே பயமா இருந்துச்சு, நான் எதுவுமே பேசலப்பா. டீச்சரை பார்த்து சிரிக்க மட்டும் செஞ்சேன், பதிலுக்கு சுதா மிஸ்ஸும் சிரிச்சாங்க தெரியுமா? சுதா மிஸ்ஸும் அவ மயனும் வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னது, டீச்சர் வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஆமாண்டி பூமாரி. ஏண்டி பூமாரி, அப்ப டீச்சர் வெடி வெடிக்க மாட்டாங்களா? இல்லடி மீனா, நம்மட்டலாம் ஒரு ஸ்ட்ரிக்ட்டா நடந்துக்கறாங்க, அவங்கலாம் வெடி வெடிக்கறான்னு கேட்டேன். அதெல்லாம் தீபாவளிக்கு எல்லாரும் தான் வெடி வெடிப்பாங்க. சரிடி மீனா, தீபாவளி பலகாரம் கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன் பூமாரி. ஏடி சர்மி, நீ கொண்டு வந்தியடி? எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏடி மீனா, என்னடி பலகாரம் கொண்டு வந்த? நான் குலோப் ஜாமுன் லட்டு எடுத்துட்டு வந்தேன்டி. நீ என்ன கொண்டு வந்த? நான் முறுக்கும் அதிரசமும் எடுத்துட்டு வந்தேன்டி. சர்மி, நீ என்ன எடுத்துட்டு வந்த? நான் சோமாசும் லட்டும் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி மீனா, எனக்கு கொஞ்சம் குலோப் ஜாமுன் லட்டும் தாடி. பிரேக் விடுவாங்கல்ல, அப்ப தாரேன்டி. இப்ப கொடுத்தா டீச்சர் திடீர்னு வந்துருவாங்க. ஏண்டி மீனா, பிரேக் வரைக்கும் என்னால இருக்க முடியாதுடி, ஒரே ஒரு குலோப் ஜாம் எடுத்தாடி, எனக்கு குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். சீ, இந்த பூமாரி
எப்ப பார்த்தாலும் திண்டி பண்டாரமா தான் இருப்பா போல இருக்கு. ஏய் மீனா, நீ மட்டும் திங்கவே மாட்டியோ? பாத்துக்கிட்டே தான் இருப்பியோ? இந்த மீனா ஓவரா தான் பண்ணுவா. அதிசயமா குலோப் ஜாமுன் லட்டும் கொண்டு வந்திருக்கா. ஏண்டி மீனா, குலோப் ஜாமுன் லட்டும் கடையில தானே வாங்குனே? இல்லடி பூமாரி, எங்க அம்மா தான் செஞ்சாங்க. எங்க அம்மா குலோப் ஜாமுன் லட்டும் சூப்பரா செய்வாங்க. உங்க அம்மா சூப்பரா செய்வாங்கன்னு சொல்ற, ஆனா டேஸ்ட் பண்ண விட மாட்ற. அதுக்குன்னு கிளாஸ் நடக்கும்போது கொடுப்பாளா? மிஸ் திடீர்னு வந்துட்டா என்னைய தானே திட்டுவாங்க. மீனா, மீனா, தீபாவளி பலகாரம் கொண்டு வந்தியா மீனா? சை, இவன் வேற கிடக்க மாட்டான். என்னடா கபிலு, வடை வாங்கிட்டியா? அந்த வடையில உனக்கு 2 வேணுமா? இங்க பாரு பூமாரி, உன் தம்பி இசுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் உங்க வீட்ல எல்லாம் பலகாரமே செய்யலையா? என்கிட்ட வந்து உன் தம்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏய் கபிலு, உன்னை எத்தனை வீட்லயே பலகாரம் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, இங்க வந்து எதுக்குடா மீனாட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லடி பூமாரி, மீனா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருப்பான்னு கேட்டேன். ஆமா ஆமா, கொண்டு வந்திருப்பா. அவ கொண்டு வந்த குலோப் ஜாமை எனக்கு தர மாட்டா. இதுல உனக்கு வேற தருவாளாக்கு? மாட்டவா, உன்னைய நான் சொல்லி கொடுக்குறேன். அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. ஏண்டி பூமாரி, அப்ப நீ மட்டும் கேட்டிருக்க, உனக்கு அசிங்கம் இல்லையா? அவ என் ஃப்ரெண்டு. அப்ப எனக்கும் தான் மீனா ஃப்ரெண்டு. மீனா ஃப்ரெண்டு. இதுகிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்க பாரு கபிலு, உன்னால மீனா குலோப் ஜாம் தராம மட்டும் இருந்தா நான் சரியா டென்ஷன் ஆயிருவேன் பாத்துக்க. போல தின்னி பண்டாரம். என்னது, தமிழ்நாட்டுல இன்னும் 2 நாளைக்கு கனமழை பெய்ய போதா? இந்த மழை பேஞ்சா அதிகமா தான் பெய்யும், வெயில் அடிச்சா அதிகமா தான் வெயில் அடிக்கும், பனி பெஞ்சா அதிகமா தான் பனி பெய்யும். ராணி, ராணி, வாங்குங்க. என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? எப்பயும் 6 மணிக்கு தான் வருவீங்க. ஆமா ராணி, ஆபீஸ்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். புள்ளைய ஸ்கூல்ல இருந்து வந்துருச்சா ராணி? இல்லங்க, 4 மணி தானே ஆகுது. பிள்ளைங்க 5 மணிக்கு தான் வருங்க. செய்தியில போடுறீங்க இன்னும் 2 நாளைக்கு கனமழை இருக்காம். இப்பயே ஓவரா மழை பெஞ்சு ரோடு பூரம் ஒரே வெள்ளக்காடு. இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா ஆபீஸுக்கு படகுல தான் போகணும். அப்படியாவது போங்கங்க, பெட்ரோல் செலவு மிச்சம் தானே. ஆ, நீ சொல்லுவ. ஏங்க, உங்களுக்கு காபி போட்டு கொண்டு வரட்டா? இல்ல வேணாம், பிள்ளைகள்லாம் வரட்டும், சேர்ந்தாப்புல குடிப்போம். அதுக்கு வர இன்னும் 1 மணி நேரம் கிடக்கு. இருங்க, போய் நான் போட்டுட்டு வரேன். என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலியே, என் தாய் என்னும் கோயிலை காக்க மறந்திட்ட பாவி எடுக்கிலியே. ஏங்க, இந்தாங்க காபி. டிவி பாட்டுக்கு டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, இந்தாங்க காபி. குடுமா. அப்பத இருந்து இந்தாங்க காபின்னு கத்திக்கிட்டு கிடக்க, நீங்க என்னங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, இந்தாங்க காபி. ஏங்க, என்னங்க ஆச்சு? உங்க மூஞ்சியே சரியில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி. இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. நீங்க இப்படிலாம் இருக்க மாட்டீங்களே. என்னங்க பிரச்சனை, சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல ராணி, நான் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எங்க அம்மா போன் பண்ணாங்க ராணி. அத்தை ஃபோன் பண்ணாங்களா? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு? உங்க அம்மா அப்பா இங்க வந்து தங்கியிருந்தாள்ல ராணி, அதை யாரோ சொல்லி கொடுத்துட்டா போல இருக்கு. என்னைய வாங்குன்னு வாங்கி புட்டாங்க. எங்க அம்மா அப்பா வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தது? தெரியலையே ராணி. எங்க அம்மா அப்பா என்னைய பார்க்க தானே வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன? நானும் சொல்லிட்டேன், பேரம்பேத்தியில பார்க்க வந்திருக்காக அப்படின்னு. கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராணி. உன் மாமனாரு மாமியார மட்டும் தீபாவளிக்கு கூப்பிட்டுருக்க, என்னைய மட்டும் நீ கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு என்னை ஏசிட்டாங்க ராணி. ஆமா
ஆமா இல்லைனா மட்டும் உங்க அம்மாக்கு பேசவே தெரியாது பாருங்க. அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதான் ஆபீஸ்ல இருந்து வெள்ளனத்திலேயே வந்துட்டேன். அப்படி இருந்து நான் சொல்றேன், அம்மா நாளைக்கு வாங்கம்மா அப்படின்னு. என்னது உங்க அம்மாவை வர சொன்னீங்களா? உங்க அம்மா என்ன காட்டுக்குள்ளயா இருக்காங்க? சின்ன பையன் வீட்ல தானே இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்க வேண்டியதானே? என்னடி இவ கூப்பிட்டா நீ திட்டுற, கூப்பிடாட்டி எங்க அம்மா திட்டுறாங்க. நான் என்னதான் செய்யறது? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். ஃபோன் பண்ணி உங்க அம்மா வர வேணாம்னு சொல்லுங்க. அதை எப்படி நான் சொல்ல முடியும்? வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எங்க அம்மா வரமாட்டாங்க. சும்மா ஏதோ திட்டணும்னு சொல்லிட்டு போன் பண்ணிருக்காங்க. விடு விடு, போய் வேலை இருந்தா போய் பாரு. உங்க அம்மா கிழிச்சா நாளைக்கு கிளிய வாங்கிக்கிற வேண்டியதானே? அதை விட்டு வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லிருப்பீங்க. நாளைக்கு மட்டும் வரட்டும், பாத்துக்குவோம். அப்புறம் நானாவே இருக்க மாட்டேன். அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. உங்க அம்மா அப்பா வந்ததை இப்ப யாரு எங்க அம்மாக்கு போட்டு கொடுத்தது? அதான் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். எங்க அம்மா அப்பா வந்திருந்த நேரம் சின்ன பொண்ணு தான் வந்திருந்தா. அவ தான் சொல்லி கொடுத்துருப்பாள ஒருவேளை. அந்த சின்ன பொண்ணே இரு தவாரேன். ஏடி நீ பாட்டுக்கு யார்ட்டையாச்சும் போய் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் நான் சண்டை போட மாட்டேன். எனக்கு ஒரு ஆளு மேல சந்தேகமா இருக்கு. இந்த அடி கப்பு கொண்டு போய் அடுப்படியில வையி. ஆமா உங்க அம்மாவை வர சொல்லிட்டு வந்தீங்கல்ல, கொண்டு போய் நீங்க அடுப்படியில வையுங்க. அதையும் நான் தான் கொண்டு போய் வைக்கணுமா? இவ என்ன இப்படி பேசிட்டு போறா? எங்க அம்மா வாரேன்னு சொன்னதுக்கு இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு போறா. எங்க அம்மா வந்தா நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கட்டுதான் போல. அவளோட அம்மா அப்பா மட்டும் வந்தா இனிக்குது, எங்க அம்மா வந்தா இவளுக்கு கசக்குதா? அந்த என்ன சத்தம்? கப்ப கொண்டு வந்து அடுப்படியில வைங்க. ஆத்தாடி, இவளுக்கு யானை காது போல. எங்க இருந்தாலும் காது கேட்டுரும். ஆத்தாடி, பொழுது விடிஞ்சாலே போதும் அரக்க பறக்க வேலை பார்க்க வேண்டியதா தான் இருக்கு. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்கார ஆபீஸ்க்கு அனுப்பியாச்சு. இன்னும் ஒரு டீ குடிக்கல. சூடா ஒரு டீயை போட்டு சோபால உட்கார்ந்து ரசிச்சு குடிக்கணும்ப்பா. இந்த வாரேன் காலிங் பெல்ல போட்டு நொச்சு நொச்சுன்னு யார் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஒரு டீயை போட்டு